वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran in association with Srimad Ahobilamadam Serayur proudly presents Season 2 of Chaturmasya Satsangamam, a 7-day Sampradaya workshop on Avasiyamana Anushtanangal. நம்ம இன்டிமேட் ஆகி சிங்கர் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துக்கு வியாக்கியானம் எழுதினார் சாரபோதினி அப்படின்னு. அந்த சாரபோதினி எழுதின பிறகு அதை ஒரு ப்ரூஃப் ரீடிங்க்கு பண்ணி அதை பட்டோலையை திருத்தி பார்க்கணும் இல்லையா? அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணதுக்கு 3 மகனியால் அவர் நியமிச்சார். ஒருத்தர் திருக்கள்ளம் நரசிம்மராகவாச்சார் சுவாமி அப்படின்னா தெரியும், ஸ்ரீமதியில பகவத்கீதையில எக்ஸ்பர்ட், பெரிய ஸ்காலர். அவர் கீதை அப்படின்னாலே முதல்ல திருக்கள்ள சுவாமியுடைய ஞாபகம் வரும் நமக்கு. அவர் ஒருத்தர் பிற்காரல் சக்கரவர்த்தியாச்சார் சுவாமி உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரு. அவருடைய சாட்சாத் பேரந்து ஒருக்கார் பாருங்க, எங்க அது ஒருக்கார் சத்யம் சுவாமி. அவர் தான் பெருக்கரண சுவாமியுடைய சாட்சாத் பௌத்திரர். எப்பேற்பட்ட வம்சம் பாருங்க அவர். அதுக்கப்புறம் பழவேரி ராஜகோபாலாச்சார் சுவாமின்னு ஒரு மகனிகர். இவா 3 பேரையும் நியமிச்சார். அதை ப்ரூஃப் ரீடிங் பண்ணி திருத்தத்தை சோதனை பண்றது. அதுல அவ 3 பேரும் பண்ணினா அவ்வளவு பண்ணிட்டு அத்தியுதமான காரியம் பண்ண. எப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் அது. அதுல வேதாந்தம் வேற, எங்கேயும் ஒரு பிரம்மம் தட்டிடக்கூடாது, பாக்குறாள் புரியறாம இருக்கணும். அது பேர்பட்ட ஒரு காரியத்தை திருத்தி பண்ணதுனால ரொம்ப திருவள்ள முகந்து இனிமேட்டேஷன் இவாளுக்கெல்லாம் சாரஜர் அப்படிங்கிற பட்டம் டைட்டில் கொடுத்தா இவா 3 பேருக்கும், பெருக்கண்ண சுவாமி, திருக்கண்ண சுவாமி, பழவேரி சுவாமி 3 பேருக்கும். அதுல இந்த பழவேரி ராஜகோபாலாச்சார் சுவாமி அப்படிங்கிறவர் அப்புறம் பிற்காலத்துல பெங்களூர் எழுதினார். பெங்களூர்ல அவருடைய குமாரர் முதல் இமை பொருள். அவருடைய குமாரருக்கு லட்சுமி நரசிம்மாச்சார் சுவாமின்னு பேரு. பழவேரி லட்சுமி நரசிம்மாச்சார் சுவாமின்னு பேரு. மோர் பாப்புலர்லி நோன் அஸ் பாலாஜி சுவாமி. இது மேல இருக்கிறவர் பழவேரி சாரசாரஜர் சுவாமி, மேல இருக்கார் இல்லையா? கீழே இருக்கிறவர் பழைய ஸ்வரூபம். இது இப்ப இருக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 year old. எங்கிட்ட தான் உடனே கிடைச்சது அப்படின்னு போட்டேன். அவர் ஆபீஸ்ல டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற பெரிய பொசிஷன்ல இருந்தார். ரொம்ப பெரிய ஐடி போஸ்ட்ல இருந்தார். ஆனா சின்ன வயசுலயே அவர் அப்பா கிட்ட, அந்த பழவேரி சாரசாரஜர் சுவாமி கிட்ட எல்லாம் கிரந்த சதுஷ்டயம், அப்புறம் புராண இதிகாசங்கள், அப்புறம் தமிழ் பாடம், ஏன்னா அவர் தமிழ் வாத்தியாரா இருந்தார் சாரசாரஜர் சுவாமி. அப்புறம் கம்பராமாயணம், இதெல்லாம் அவர்கிட்டயே இருந்து அப்பாட்ட இருந்து அதிகரிச்சார். இன்னைக்கு ஒரு பெரிய சுவாமியா இருக்கார். நம்ம மடத்தை சேர்ந்த சன்னதி சேர்ந்தவர் அவர். பழவேரி பாலாஜி சுவாமின்னு பேரு. நிறைய உபன்யாசங்கள்லாம் அவருடைய யூடியூப்ல நிறைய கிடைச்சது. அந்த சுவாமி ரொம்ப லலிதமாகவும் ரொம்ப புரிய தமிழ் வடமொழி 2த்துலயும் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால அழகா சாதிக்கக்கூடிய ஒரு சுவாமி இவர். இவரை பிரார்த்திச்சிருந்தோம். இவளெல்லாம் நம்மளால நேரம் இங்க வரப்பட முடியல, ஏன்னா ரொம்ப தள்ளி எழுதுக்கா இவாள்லாம் வருதுன்றது. ஒரு நாளைக்கு அவளுக்கு நிறைய காரியங்கள் கெட்டு போறது, அதனால நேரம் வர வைக்க முடியல. பிரார்த்திச்ச போது ஆடியோவான கொடுக்கணும் பிரார்த்திச்சோம். அதுக்காக இவ இப்ப ஆடியோ கொடுத்து வச்சிருக்காரு இவர். அந்த ஆடியோ இப்ப நம்ம கேட்க போறோம். சம்பிரதாய பரிசுத்தியில சமுதாயமா சாதிச்சிருக்காரு. பங்கி சேவிச்சோ இல்ல ஒவ்வொருத்துக்கும் பிரதிபதார்த்தம் அதெல்லாம் ஒவ்வொரு பதவரையெல்லாம் இல்ல. ஓவராலா சம்பிரதாய பரிசுத்தினா என்ன அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா ஒரு 55 நிமிஷத்துக்கு சாதிச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்டு அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை. पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये. निरवध्यानां निषद्यां कुलसम्पदां शरणं भवभीतानां शठकोपमुनीश्वरं श्रीरङ्गेश यतीन्द्रुना करुणया असौ स्यादिप्रेक्षितं व्यादश्रीनरसिंहकार्यमुनीपादाम्बुजयन्तीन्द्रं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनिवृत्तिं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुना समिन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरकरिषडजिद्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभुयधिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहजलजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीमद्रङ्गशठारिसंविवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीन शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनबुद्ध्यं बुधाग्र्यं
नारायणाद्येति दुर्यकृपा अभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मी पादुकासेवके श्रीवंशगोप श्रीनारायणेन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोप श्रीरङ्गनाथेन्द्र महादेशिकाय नमः ஏற்கனவே மயிலாப்பூர்ல தேசிய வித்யாபவனத்தில் இந்த ஒர்க் ஷாப் நடந்தது. அடியன் வீடியோவை பூர்ணமாக பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஐடிங்கர் 7 ஐடிங்கருடைய நியமனத்தினாலே ஸ்ரீகாரிய சுவாமியால் உபக்கிரமிக்கப்பட்டு ரொம்ப நன்னா நடந்தது. சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேர் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஏதோ பேசிவாக வந்து உட்காந்து போகிறது அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே குதூகலத்தோடு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. அது மாதிரி இப்போ சேலையூர் மடத்துலையும் நடக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷத்துக்கு ஹேத்துவாக இருக்குது. அது மாதிரி அடிக்கடி நடக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நடக்கணும் என்று நிசும்மன் ஐடிங்கர் திருவடியில் இது நிர்விக்னமாகவும் நடக்கணும், நன்னாகவும் நடக்கணும், மேல் மேலே வளரணும், இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் வரை போகணும். அதில் கூட நிறையா யங்ஸ்டர்ஸை பார்க்க முடிஞ்சுது. அது சந்தோஷம். அதனால் நடக்கணும்னு பெருமாடத்தில் பிரார்த்திச்சுட்டு ஸ்ரீமத் சம்பிரதாய பரிசுத்திங்கிற இந்த கிரந்தத்தை பற்றி அங்கே எப்படியும் ஒர்க் ஷாப்லேயே வித்வான்கள் சாய்க்க போகிறார். அப்படி இருந்தும் ஏதோ ஒரு உபன்யாச ரீதியில் மேலோட்டமாக ஒரு பறவையின் பார்வைன்னு சொல்கிறாள், அந்த ரீதியில் அடியன் யசாவகாசம் யசாபதி விஜாபனம் பண்ணுறேன். சுவாமி தேசிகன் கிரந்தங்களை பல விபாகத்தில் பிரிக்கிறோம். அதை ஒரு விதமான விபாகம் ரகசிய கிரந்தங்கள், சதசிய கிரந்தங்கள் என்று. அதில் ரகசிய கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்துலேயும் சுவாமி சாட்சிருக்கார், அது மாதிரி தமிழ்லையும் சாட்சிருக்கார், மணிப்பிரவாளத்திலையும் சாட்சிருக்கார். அதில் பெரிய கிரந்தமாக ஸ்ரீமத் ரகசியத்திரி சாரமும் சில்லறை ரகசியங்கள் என்று குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக தத்துவ பதவி, தத்துவ நவநீதம், ரகசிய பதவி, ரகசிய நவநீதம், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டு அதை பல வகைப்பட்ட அதிகாரிகளுக்கு அது போய் சேரும்படியாக சுவாமி சாட்சிருக்கார். இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சுவாமி 120 கிரந்தம் கிட்ட சாட்சிருக்கேன்னு சொல்கிறப்போ அதில் பெரும்பாலும் ரிப்பீட்டேஷன் இருக்குது, சொன்னதையே திருப்பி சொல்கிறார் அப்படின்னா நினச்சிக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் ரகசிய திரைசாரத்தில் சங்கிரகமாக சொன்னது சில்லறை ரகசியங்களை விவரணம் பண்ணப்பட்டிருக்கு. அதால் புனருக்தி தோஷமோ பிஷ்டபேஷனம் இல்லை சுவாமியோட கிரந்தங்களில். இன்னும் கேட்டால் அந்த ரகசியம் சதசியம்ன்ற விபாகத்தை பற்றிய ரகசிய கிரந்தம்னா என்ன, ரகசியம்னா என்ன, அதுக்கு லட்சணம் கூட சம்பிரதாய பரிசுத்தில தான் சுவாமி சாட்சிருக்கார். ரகசிய திரைசாரத்தில் எங்கேயும் அந்த டெஃபினேஷன் இல்லை, லட்சணம் இல்லை, இங்கே தான் சாட்சிருக்கார். அது மாதிரி ரகசிய திரைசாரத்தில் சாதிச்சதை விட விபீஷண சரணாகதியில் 5 அங்கங்கள், திருச்சட சரணாகதியில் 5 அங்கங்கள், இதெல்லாம் அங்கே ரகசிய திரைசாரத்தில் சாட்சியதை விட அபயப்பிரதான சாரத்தில் ரொம்ப விவரணமாக சாட்சிருக்கார். இதனால அதிகாரி பேதத்தால் பல வகைப்பட்ட கிரந்தங்கள் சில்லறை ரகசியங்கள் சாட்சிருக்கார். அதிகாரி பேதம் மாத்திரம் இல்லை, அதனால ரகசிய திரைசார சேவிக்கிறவா சம்பிரதாய அதாவது ஸ்ரீமத் சம்பிரதாய பரிசுத்தி சேவிக்க வேண்டாம், அதுலேயே எல்லாம் அடங்கினதுன்னு நினச்சிக்க கூடாது. அதை காலட்சேபம் பண்ணுவாலும் இது அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சில்லறை ரகசியங்கள். அதனால ஐடிங்கரே பல இடங்களில் சார போதியில் ரகசிய ரத்னாவளி முதலிய கிரந்தங்களை மேல்கோள் காட்டி ரகசிய திரைசார பந்திக்கு இந்த அர்த்தம் தான் பொருந்தும்னு இன்டிமேட்டேஷன் காட்டுற. அதனால பிஷ்டபேஷனம் இல்லை சுவாமியோட கிரந்தங்கள்ல. அப்படி சுவாமி ரகசிய திரைசாரம் என்று ஒரு மகா கிரந்தத்தை சாட்ச சுவாமியே அதிகாரிகளை இருந்தும் அங்கு சொன்னதை இங்கே சுருக்கமாகவும், ஒரு சில இடங்கள்ல ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தினுடைய பந்திகளுக்கு விவரணமாகவும் அபூர்வ விஷயங்களோடவும் சேர்த்து சுவாமி ரகசிய கிரந்தங்களை சாட்சிருக்கார். அதுல இன்னொன்று சுவாமிகிட்ட ரசிக்க வேண்டியது, ஒரே விஷயத்தை சொல்லும்போது அங்க ஒரு ஆழ்வார் பாசுரத்தை சுவாமி உதாகரிச்சிருந்தா இங்க வேற ஆழ்வார் பாசுரத்தை உதாகரிப்பார். அப்போ ரெண்டுத்தையும் வாசிக்கிறவாளுக்கு ஒரே இடத்துல அங்க அது மாதிரி ஸ்மிருதி விஷயங்கள்ல கூட அங்க வேற ஒரு பிரமாணம் இருக்குதா அதே அர்த்தம் கொண்ட வேற பிரமாணத்தை இங்க காமிச்சிருப்பார். அதனால பல லாபங்கள் இருக்கு. அதனால புனருக்தி தோஷம் கிடையவே கிடையாது சுவாமி கிட்ட. அப்படி இருக்கக்கூடிய கிரந்தங்கள்ல ரகசிய கிரந்தங்கள்ல சில்லறை ரகசியம் என்று ஒரு விபாகம் இருக்கு. இதுல 32 ரகசியங்கள் இருக்கு. நாம் இன்னைக்கு ஆதிமூஷ கோஸ்வாமி வாழி திருநாமத்துல ரகசியம் 32 ரசித்துறை போன் வாழியே என்று நாம் சொல்றோம். அப்படி அந்த 32 ரகசியங்கள் சில்லறை ரகசியங்கள் இருக்கு. அதுல அமிர்தரஞ்சனி என்று சொல்லக்கூடிய ஒரு விபாகம், அந்த விபாகத்துல சுவாமி இந்த ஸ்ரீமத் சம்பிரதாய பரிசுத்திகி என்று சொல்லக்கூடிய இந்த சில்லறை ரகசியத்தை சாட்சிருக்கார். இது சம்பிரதாய பரிசுத்திகி, தமிழ பரிசுத்தின்னு சொல்றோம், சம்பிரதாய பரிசுத்திகி அப்படின்னு திருநாமம். சம்பிரதாயத்தினுடைய பரிசுத்தி, சுத்தி இல்லை பரிசுத்தி.
பரிங்கிற ஒரு உபசர்க்கத்தை சாச்சிருக்கார், ப்ரிஃபிக்ஸை சாச்சிருக்கார் சுவாமி. தூய்மையானதல்ல, இது மிகவும் தூய்மையானது. தூய்மையானது, மிகவும் தூய்மையானது. இந்த சம்பிரதாயம் இருக்கிறதே, இந்த சத் சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயம் இருக்கிறதே, இது பகவான் தொடங்கி இன்னைக்கு எழுந்தவர்களுக்கு ஆச்சாரியர் வரையும் தொன்று தொட்டும் வரக்கூடிய இந்த சத் சம்பிரதாயமானது, இது கேவல சம்பிரதாயம் இல்லை, இது சத் சம்பிரதாயம். அது எப்படி தெரியுதா, இதனுடைய தூய்மையை பார்த்து தெரியுது. ஒரு தீர்த்தத்தை பார்த்த உடனே அது இது கலங்கி இருக்கிற தீர்த்தம், இது கலங்காத தீர்த்தம் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரியாக பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இது ரொம்பவும் தூய்மையானது. இந்த தூய்மைக்கு அளவே கிடையாது. கொஞ்சம் கூட கிறிஸ்டல் கிளியர்னு சொல்ற பாருங்க, தெளிவு கொண்டது, உண்மையானது, தத்துவத்தை காட்டக்கூடியது, ஆத்மோஜீவனத்துக்கு வழிவகுக்கக்கூடியது, பிரமாணங்களை மூலமாக கொண்டது, வேலில்லா கொத்தான் இல்லை. இது மிகவும் தூய்மையானது. அதாவது சம்பிரதாய சுத்திகின்னு பதப்பிரயோகம் தலைப்பு சாய்க்காம சுவாமி மிகவும் தூய்மையான சம்பிரதாயம் இது என்பதை காட்டுவதற்காக தான் சம்பிரதாய பரிசுத்தி என்று சாச்சிருக்க. அதுல சில விஷயங்கள் இந்த சத் சம்பிரதாயத்துடைய தேவை என்ன என்பது ஒரு கேள்வி. அடியன் பங்கியெல்லாம் விஞ்ஞாபனம் பண்ணாமல் விஷயங்களை மாத்திரம் ஒரு உபன்யாச செயலியில விஞ்ஞாபனம் பண்றேன். இந்த சத் சம்பிரதாயத்துடைய தேவை என்ன, ஏன் ஒரு ஆச்சாரியன் வழியாகத்தான் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும்? எத்தனையோ விதங்களை இப்போ சயின்ஸ்லாம் இருக்கு. சயின்ஸ்ல மந்திரங்களை சொன்னா ரிஷி சந்தஸ் தேவதை சொல்லிட்டு நாம மந்திரத்தை விநியோகம் இதை சொல்லிட்டு தான் மந்திரத்தை பயன்படுத்துறோம், இல்லாட்டா அது பலனற்று போகிறது. அதே மாதிரியாக இப்போ சம்பிரதாயத்திலையும் ஆச்சாரியன் தனியனை சொல்லி சேவிச்சு ஆச்சாரிய முகேன கிரகிக்கணும் என்று சொல்றோம். இந்த நியமங்கள் அன்னெசரி தானே. புஸ்தகம் இருந்தால் எடுத்து வாசிச்சு கொள்றோம். ஒன்று ஸ்கூலில் படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், மேத்ஸ் படிக்கிறோம், அதெல்லாம் தனியும் இல்லை. பல விஷயங்கள் அவகிட்ட கற்றுக்கிறதுக்கு வருவோம். பெரும்பாலான விஷயங்கள் நாம் சொந்தமாக புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சொந்தமாக புஸ்தகத்தை பார்த்தே கூட அந்த அந்த மற்ற ஃபீல்டில் நம்மளால் ஷைன் ஆக முடியறது. அப்படி இருந்துச்சு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு? ஏன்னா ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்து தான் கிடைக்கணும், ஆச்சாரியம் கிடைக்காட்டா வாசிக்க முடியாது. எத்தனையோ கிளேஷங்கள் வருது சாஸ்திர, அதாவது எத்தனையோ சிஷ்யனுக்கு உடம்பு முடியாத போகிறது, சிஷ்யனுக்கு டைம் இருக்கும்போது ஆச்சாரியனுக்கு டைம் இல்லாத போகிறது, ஆச்சாரியனுக்கு நாடி இருக்கும்போது சிஷ்யனுக்கு நாடி இருக்க மாட்டேங்கிறது, இவா ரெண்டு பேரும் ஒரே தேசத்துல வசிக்க மாட்டேங்கிறா, எத்தனை பிரச்சனைகள் வருது. அப்போ இது ஆச்சாரிய சிஷ்ய பாவையே வாண்டாம், தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த சம்பிரதாயத்தை வாண்டாம், புஸ்தகங்கள் எழுதி வச்சிருக்கா எடுத்து வாசிப்புவேன் என்கிற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோணும். அப்போ மற்ற விதங்கள்ல இந்த அதாவது தான் நம்ம எந்த கிரந்தத்தை சொன்னாலும் பக்தி வைலட்சண்யம் என்று சொல்றோம். சயின்ஸ் மாதிரி கிடையாது. இப்போ சயின்ஸ்ல உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லாவை படிக்கிறோம், ஓம்ஸ் லா அப்படின்னு வச்சுப்போம்னு சொன்னா எலக்ட்ரிக்கல்ல அங்க அந்த பேர் வைக்கணும், அந்த லாவுக்குன்னு வச்சிருக்காரு தவிர அவர் யாரு, அந்த ஓமுக்கு நம்ம திருநட்சத்திரம் கொண்டாட மாட்டான், அவருக்கு தனியன் மாட்டான், அவரை பற்றிய அறிவு நமக்கு தேவையே இல்லை, பூர்ண பலனும் கிடைக்கும். அந்த லாவை கண்டுபிடிச்சவருடைய அறிவு இல்லாமல் அவரை பற்றிய எந்த அறிவும் இல்லாட்டாலும் பூர்ணமான பலன் கிடைக்குங்க. ஆனால் இங்க அப்படி இல்லை. இது ஆத்ம சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால விஷய வைலட்சண்யம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பக்தி வைலட்சண்யமும் முக்கியம். ஆகையினாலே இன்னும் கேட்டா விஷய வைலட்சண்யத்தை விட கூட பக்தி வைலட்சண்யம் முக்கியம். ஏன்னா மேல சுவாமியை சாய்கிற ரொம்ப ஆழ்ந்த அறிவு கொண்டு சாஸ்திரங்கள்லாம் நல்லா கஷடர கற்று சாமானிய சாஸ்திரங்களையும் நல்ல ஞானம் கொண்டு சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாச்சே. அப்படின்னா மற்றவா விஷயத்துல சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தேக சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமே சர்வகர்மசு என்று பிரமாணத்தை எடுத்து சாகிறார். அவா விஷயத்துல உபதேசத்தினால அந்த ஆச்சாரியாரிடத்தில் இருக்கக்கூடிய மகா விசுவாசத்தோடு அவளிடத்துல இருக்கக்கூடிய உபதேசத்தை பெற்றுக்கொண்டால் கூட பூர்ண பலன் இந்த இடத்துல கிடைக்க போறது. பலன்ல வித்தியாசம் இல்லை, ஞானத்துல தாரதமியம் இருந்தாலும் இந்த சத்சம்பிரதாயத்தை சேர்ந்து நாம் இருந்தோம்னால், சத்சம்பிரதாயத்தில் இருக்கிறவா ஒருத்தர் ஞாதாவா இருக்கலாம், ஞானத்துக்குள்ள தரதம பாவம் இருக்கலாம், ஆனால் பலன்ல குறவு இருக்க போறது இல்லை. பாஷ்யக்காரருக்கு எந்த மோட்சம் கிடைக்கிறதோ அதே மோட்சம் தான் பாலாஜிக்கும் கிடைக்க போறது. இது சம்பிரதாயத்தால் இருக்கக்கூடிய லாபம் இது. அதனால பாஷ்யக்கார் திருவாக்குல ஒரு மகா விசுவாசம் கொண்டவன் அல்பஜனாக இருந்தாலும் அவனுக்கு பலன்ல எந்த குறவும் வரப்போறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல தேவையானது என்னன்னா விஷயத்தை விட கூட இந்த ஆச்சாரியாளிடத்துல அவரிடத்துல மகா விசுவாசம் நமக்கு அவசியம் தேவை இருக்கு. ஆகையினாலே இந்த சத்சம்பிரதாயம் என்பது சத்சம்பிரதாயத்துடைய தேவை ரொம்ப இருக்கு. இந்த சத்சம்பிரதாயம் இல்லாம பிசிக்ஸ் மேத்ஸ் வாசிக்கிற மாதிரியாக இதை கொண்டு வர முடியாது. ஆகையினால சத்சம்பிரதாயத்துடைய தேவை இருக்கு. சரி, சத்சம்பிரதாயத்துடைய தேவை இருக்குன்னு நீ சொல்ற, சத்சம்பிரதாயத்துக்கு அதுதான் அந்த பாசுரம் ஆரம்ப பாசுரத்திலேயே சுவாமி சாய்க்கிறதுக்கு காரணம்
தம்பரம் என்று இறங்கி தளராமணம் தந்து அருளால் உம்பர் தொழும் திருமால் உகந்து ஏற்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர் சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நிலை சார்ந்தனமே என்று சாய்கிறார். தம்பரம் என்று இறங்கி தன்னுடைய பரம் என்று அந்த ஆச்சாரியன் என்ன இருக்கான், இவனை சிஷ்யனை காப்பாற்ற வேண்டியது, இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் ரொம்ப முக்கியம். இந்த சிஷ்யனை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய பரம் என்று நினைக்கிறான் ஆச்சாரியன். பசு கன்றுக்குட்டிக்கு இறங்குற மாதிரி இறங்குறான் இந்த இடத்துல. இது ரொம்ப முக்கிய சம்பிரதாயத்துல. தன் பரம் என்று இறங்கி தளராமணம் தந்து, நமக்கு ஞானம் குறைவா இருந்தா கூட இந்த சம்பிரதாயத்துல புஸ்தகத்தை வாசிச்சா அந்த மகா விஸ்வாசம் வராது, மனம் தளரும். உபதேசத்தினாலே, சதாச்சாரியனுடைய உபதேசத்தினாலே தளராத மனத்தை நாம் பெறுகிறோம். தளராமணம் தந்து அருளால் உம்பர் தொழும் நித்திய சூரிய சேவியனான ஷியப்பதிய உகந்து ஏற்கும் உபாயமாகிற பரசமர்ப்பணம் சரணாகதி ஆகிற உபாயம் ஒன்றால் நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோ, நம்முடைய சம்சாரத்தையே போக்கும்படியாக, சம்சாரமாகிற துக்கம், சம்சாரத்துல துக்கம் இல்லை, சம்சாரத்துல துக்கம் வருதுன்னு நினைச்சுக்காதங்கோ, சம்சாரத்தையே துக்கமாக நினைச்சுக்கொள்ள வேண்டும். நம் பிறவியிலே துயர் அல்ல, நம் பிறவியாகிய துயர், அதை மாற்றிய ஞான பெருந்தகவோ உத்கிருஷ்ட ஞானிகள், அவர்களுடைய சம்பிரதாயம் ஒன்றி, அவரளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை என்று சொன்னாலும் அந்த சத் சம்பிரதாயத்திலே நாமும் சேர்ந்து சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நிலை சார்ந்தனமே. சதிர்க்கும் நிலை, மிகவும் உயர்ந்த நிலை, சிறந்த நிலையை நாம் பெற்றோம். நதியில பிரவாகத்துக்கு பலம் இருக்கு, அதுல விழுந்திருக்க துரும்பும் அந்த பிரவாக வேகத்துல போறது, அடைய வேண்டிய சமுத்திரத்தை அடைஞ்சுள்ளது. அப்படி இந்த சம்பிரதாயம் என்பது ரொம்ப முக்கியம். சரி, இந்த சம்பிரதாயத்தை கொண்டேதான் அத்தியாத்ம சாஸ்திர விசேஷ நிர்ணயத்தை பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற வித்தியைகளுக்கும் இந்த அத்தியாத்ம வித்தியைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சாஸ்திரமே சொல்லியிருக்கு. இந்த சம்பிரதாயம் இல்லாமல் போனால் கேவல சாஸ்திர ஞானத்தை வைத்து கொண்டு உஜ்ஜீவனம் ஏற்படாது. இது உபனிஷத்திலேயும், அதுதான் சுவாமி இங்கு சாய்கிற, இந்த சதாச்சாரிய சம்பிரதாயத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர விசேஷ நிர்ணயம் பண்ண வேண்டும் என்பது உபனிஷத்துக்களாலும் உபபிரம்மங்களாலும் சித்தம் என்று சாய்கிறார். உபனிஷத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தர்ம விசிகிச்சையோ அத மாதிரியாக தத்துவத்துல விசிகிச்சையோ வருமானால், தர்ம விசிகிச்சையோ கர்ம விசிகிச்சையோ வருமானால், அப்பொழுது பிராமணாக யுக்தாக ஆயுக்தாக அலூக்ஷாக என்று இந்த ஆச்சாரியாளுக்கு இருக்க வேண்டிய தன்மையை எல்லாம் சொல்லி, இந்த விசிகிச்சா எப்படியானா சிகிச்சைன்னா சர்ஜரி, விசிகிச்சா அப்படின்னு சொன்னா அறிய வேண்டும் என்கிற ஆவல், சந்தேகம், நமக்கு ஏதோ ஆபாத பிரதீதி இருக்கு, மேலெழுந்த வாரியாக ஒரு ஞானம் இருக்கு. இந்த மேலெழுந்த வாரியான ஞானம் நம்பிக்கையோடு கூடிய ஞானமாக மாற வேணும். அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இருக்கக்கூடிய மேலெழுந்த வாரியான ஞானம், சம்சயம் ஐயம் திரிபுடன் கூடிய ஞானமானது நம்பிக்கையுடன் கூடிய ஞானமாக மாற வேண்டும் என்று சொன்னார். அப்போ அப்படி அது அனுஷ்டான விஷயமாகவும் இருக்கலாம், தத்துவ விஷயமாகவும் இருக்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ரெண்டு விதமாக ஏற்படலாம். ஐயமும் அப்படி ஏற்படலாம், திரிபும் அப்படி ஏற்படலாம். அதாவது தத்துவ விஷயத்துல மாறாட்டம் ஏற்படலாம், தத்துவ விஷயத்துல சந்தேகங்கள் ஏற்படலாம், அது மாதிரி அனுஷ்டான விஷயத்திலும் ஏற்படலாம். அப்ப தத்துவ விஷயமாக இருக்கட்டும், அனுஷ்டான விஷயமாக இருக்கட்டும், அதுல விசிகிச்சை ஏற்பட்டால், எப்படியானால் சிகிச்சை ஏற்பட்டால், ஒரு டாக்டரா இருந்தா கூட அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட தான் சர்ஜரி பண்ணிக்க முடியும், அனஸ்தீசியா போட்டு. அப்ப தனக்கு தானே பண்ணிக்கொள்ள முடியாது. அப்ப இன்னைக்கு ஆச்சாரியாளா இருக்கா கூட என்ன பண்றா, இன்னொரு ஆச்சாரியாளத்துல ஞானம் பெற்றவளாகத்தான் இருக்கிறார். அப்ப ஞானம் பெறுவது என்பதுக்கு ஆச்சாரியனுடைய அபேட்சை இருக்கு. ஆகையினால எப்படியானா சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு நாம் ஒருத்தர நாடிதான் செல்கிறோமோ, அது மாதிரி விசிகிச்சை, தர்ம விசிகிச்சையோ கர்ம விசிகிச்சையோ வந்தாலும் கூட யுக்தாலும் ஆயுக்தாளாகவும் அலுக்ஷாளாகவும், அதாவது பணத்தில் ஆசை இல்லாதவர்களாகவும் நேர்மையாகவும் சத்சம்பிரதாயமாக ஞானத்தை சம்பாதிச்சுடாமல் இருக்கக்கூடிய அவா எப்படி நடந்துக்கிறாளோ அப்படி நடந்துக்கோ என்று இப்படி பல இடங்கள்ல உபனிஷத்துக்கள்ல இருக்கு. அது மாதிரி பகவான் என்ன பண்றான், இவ்வளவு கீதையை உபதேசம் பண்ணிட்டோ இந்த உபதேசம் போராது அர்ஜுனா, உனக்கு சந்தேகம் வரப்போறதெல்லாம் தத்வித்தி படிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசத்தி தே ஞானம் என்று பகவான் மகான்களை ஆசைக்கு சொல்றான் அர்ஜுனனை. இப்படி பல இடங்கள்ல இருக்கிறதுனாலே நாம் அவசியம் இந்த சம்பிரதாயம் வேணும், ஆச்சாரிய சிஷ்ய பாவம் வேணும். அப்படித்தான் சாஸ்திர நிர்ணயம் பண்ணணும். ஒருவேளை நானே, ஒரு சிலர் நினைச்சுப்பா தானே பர்த்தே சுயமாகத விஞ்ஞானகான்னு சொல்றவர்கள் உண்டு. நல்ல புத்தி தீக்ஷம் இருக்கும், சாமானிய சாஸ்திரத்துல நல்ல ஞானம் இருக்கும், வியாக்கரணாதி சாஸ்திரங்கள்ல நல்ல ஞானம் இருக்கும், நன்னா சம்பாதிப்பா.
ஒரு மொத்தம் 10 வருஷம் சம்பாதிக்க வேண்டிய வியாக்கரண சாஸ்திர ஞானத்தை 2 வருஷத்துலயே சம்பாதிச்சுப்பா. அது மாதிரி இருப்பா, கற்பூர புத்தியா இருப்பா. அவள் கூட சொந்தமாக புத்தி வாசியானால் சொந்த புத்தியினாலே தத்துவ நிர்ணயம் ஏற்படாது. வேதாந்தத்துல மாத்திரம் தத்துவ நிர்ணயம் ஏற்படாது. அப்படி ஒருவேளை தத்துவ நிர்ணயம் ஏற்பட்டாலும் அது பலன்ல பரியவசிக்காது. தர வேண்டிய பலனை தரவே தராது. அதுல ஒன்றும் சந்தேகமே வச்சு கொள்ள வேண்டாம். பார்த்தா நாம வித்வான்னு சொல்லிக்கலாம், வாக்கியார்த்தம் சொல்லலாம், எல்லாம் சொல்லிக்கலாம் சொந்தமாக படித்தவர்கள். ஆனால் ஆச்சாரிய சம்மதம் இல்லாமல் பெறப்பட்ட ஞானமானது, உதாரணத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு, நன்னா உபன்யாசம் பண்ணலாம். ஆனா பிரபத்தியில மகாவிஸ்வாசம் சரணாகதி வேதம் தான் அது. எல்லா சரணாகதி பாலகாண்டத்துல இருந்து சரணாகதி சொல்லப்பட்டிருக்கு, அயோத்தியா காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் சொல்லலாம். ஆனால் சரணாகதி பண்ணிக்கிறோன்ற மகாவிஸ்வாசம் அதுல வரவே வராது. ஆச்சாரியன் மூலமாக பெறாதவனுக்கு வரவே வராது. அதனால அவசியம் சத் சம்பிரதாயத்துடைய தேவை இருக்கு. சரி, இதுக்கு மேல கேள்வியை கேட்டுக்கிறார் சுவாமி தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தியில. அவாவா சம்பிரதாயத்தை சத் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சத் சம்பிரதாயம்னா என்னன்றதை நீ முதல்ல டிஃபைன் பண்ணும். அப்போ சத் சம்பிரதாயம் என்று சொன்னால் அவாவாளுக்கு அவாவா சம்பிரதாயம் வசந்த சம்பிரதாயம், அது சத் சம்பிரதாயம். மற்றதெல்லாம் பாக்கியம் அல்லது புதுஷ்டி சம்பிரதாயம், இப்படித்தான் அவாவா சொல்லுவா. அந்தந்த சம்பிரதாயத்தினுடைய ஃபோல்டருக்குள்ள போனா அப்பதான் தெரியும் அவாவா அப்படித்தானே சொல்லுவா. அப்ப லட்சணம் சொல்லாட்டா எப்படி? அதனால சத் சம்பிரதாயம்னா என்னன்றதை நீ உனக்கு லட்சணம் சொல்லும் அப்படின்னு சொன்னா அழகா சாய்கிற சாஸ்திர மூலமா இருக்கணும், சாஸ்திர அவிருத்தமாக இருக்க வேண்டும். எந்த சம்பிரதாயத்துக்கு ஆதாரம் இருக்க வேண்டும், மூலம் இருக்க வேண்டும். மூலம் இல்லாத மரம் எப்படி நிற்காதோ, சாதாரண காத்தடிச்சா கூட ஊந்துடும். வேரோட இருக்கணும், ஒரு ஆலமரமா இருக்கணும் சம்பிரதாயமானது. இது பிரமாணம் இல்லாத இருக்கக்கூடாது, சாஸ்திர பிரமாணம் இல்லாத, சாஸ்திரத்துல மூலம் இல்லாத, சாஸ்திரத்தை மூலமாக பெறாத சம்பிரதாயமாக இருந்தால் அது சத் சம்பிரதாயமாகாது. ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், அது சாஸ்திரத்துல பிரமாணம் காட்ட முடியாம போகலாம். ஆனா இருக்கிற சாஸ்திரத்துக்கு முரண்பட்டதாக இல்லாமல் இருக்க வேண்டும். இதை வச்சுக்கணும். சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்டிருப்பதாகவும் சாஸ்திரத்துக்கு முரண்படாததாகவும் இருக்குமே ஆனால் அந்த சம்பிரதாயமானது சத் சம்பிரதாயம். இல்லை என்றால் சாஸ்திரத்துக்கு முரண்பட்டதாகவும் சாஸ்திரத்தை ஆதாரமாகவும் பெற்றில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கமானது, ஒரு நெறியானது சத்சம்பிரதாயம் ஆகாது என்று சாட்சிய. சரி, அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டுக்கிற. இருக்கட்டும், இந்த எந்த சம்பிரதாயத்திலையுமே இல்லாத ஒரு விஷயம் உங்க சம்பிரதாயத்துல, அதாவது நம்ம சம்பிரதாயத்துல பாஷிகார சம்பிரதாயத்துல சொல்லிட்டு இருக்குமே, சதஸ்யம் ரகசியம் அப்படின்னு. இது என்ன இது? அப்போ இது ஒரு குறுகிய நோக்கம் இல்லையா? எல்லாமே பப்ளிக்கா இருக்க வேண்டியதானே. ஒரு மதம் என்று சொன்னால் அந்த மதத்துல வரவா மொத்த பேருக்கு அதை சொல்லித்தர வேண்டியதானே, எல்லாருக்குமே சொல்லித்தர வேண்டியதானே. அதுனா நீங்க மட்டும் எங்கேயும் இல்லாமல் ஒரு குறுகிய நோக்கத்தோட பப்ளிக் டீச்சிங், அது மாதிரி பிரைவேட் டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்களே. ஸ்கூல்ல வாத்தியார் என்ன தோஷம் சொல்றா? எந்த வாத்தியார் டியூஷனுக்கு பசங்க வரணும்னு நினைக்கிறாரோ அவர் ஸ்கூல்ல சரியா பாடம் சொல்லி தர மாட்டேங்கிறார். அங்க ஸ்கூல்ல அரைகுறையா பாடம் சொன்னாதான் குழந்தைகள் மார்க் வாங்க முடியாது. பிரைவேட்டா ஆத்துல டியூஷன் சொல்லிப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்க சம்பிரதாயமா அப்படித்தானே இருக்கு. அது என்ன, அது இதுல ஏற்றத்தாழ்வு பப்ளிக் சொல்ல முடியக்கூடிய ஒன்று. ரகஹா பவம் ரகசியம், சலசி பவம் சலசியம், சதசியம் ரகசியம்னு பேரு. அப்போ உங்க சம்பிரதாயத்தில் இப்படி வச்சுட்டு இருக்கீங்களே, தனிமையிலே சொல்லித்தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பொதுவாக எல்லோரும் இருக்கிற இடத்துல சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எப்படி நீங்க 2 விபாகம் படிச்சீங்க? இதுவே உங்களுடைய குறுகிய நோக்கத்தை காட்டுறது, இதுவே இது சத்சம்பிரதாயம் இல்லை என்பதை காட்டுறது என்கிற ஒரு சந்தேகமானது எழறது. அதுக்கு சுவாமியே லட்சணம் சாய்க்கிறார். சதசியம்னா ஓ ரகசியத்திலே சாரோயம் வெங்கடேஷ விபஷிதா அப்படி ஸ்லோகம் சாட்சிட்டார். இந்த சம்பிரதாய பரிசுத்தில தான் திரளிலே சொல்லும் அவைகளில் சில அர்த்தங்களை ஏகாந்தத்திலே சொல்ல விதிக்கையாலே அவற்றை ரகசியங்கள் என்கிறது என்று சாய்கிறார். ரகசிபவம் ரகஹாபவம் ரகசியம், சதசிபவம் சதசியம் என்று சொல்றதுல திரளிலே சொல்லும் அவைகளில் சில அர்த்தங்களை எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை. அதுல ஒரு சில விஷயங்கள் மாத்திரம், உதாரணத்துக்கு இப்ப சர்ம ஸ்லோகம் இருக்கு. சர்ம ஸ்லோகம் இதிகாசத்துல மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். கண்டிப்பாக 10 பேர் இருக்கிற இடத்துல அதை உபன்யாசமா பண்ணலாம். ஆனால் அதனுடைய விஷயங்கள் மொத்தத்தையும் பண்ண முடியாது. மேலோட்டமாக எல்லோருக்கும் அதான ஒரு மாரல் வேல்யூ கிடைக்கிற அளவுக்கு அல்லது அவரை ஒரு நல்ல வழியில செலுத்துறதுக்கு வேண்டிய அளவுக்கு மேலோட்டமான விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள், பரித்தியஜா ஏகம், இந்த சப்தத்துக்கு 6 அர்த்தம் இருக்கு. இந்த ஆச்சாரியால் இப்படி அர்த்தம் சொல்றா, அந்த ஆச்சாரியால் அப்படி சொல்றா, இவ்வளோ ரகசார்த்த அந்த விஷயம் மொத்தத்தையும் அங்க சொல்ல முடியாது. அதை தனிமையில தான் சொல்லணும்.
அது என்னது, ஏன் இத்த சொல்ற போது அத்தை சொன்னா என்ன போயிடுது அப்படின்னு கேள்வி கேட்டா, முதல்ல குறுகிய நோக்கம்னு சொல்றதை நிறுத்திக்கணும். இது குறுகிய நோக்கமானது குறுகிய நோக்கத்தால சொல்லப்பட்டது இல்லை. இதை தனிமையில சொல்ல வேண்டியதை ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல சொன்னால் அதனால லாபம் ஏற்படுமா நஷ்டம் ஏற்படுமா என்பதை பார்த்து யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட விபாகமானது பண்ணப்பட்டது. முதல்ல புரிஞ்சுக்கணும், இது குறுகிய நோக்கம்னே சொல்ல முடியாது. ஏனால் ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில ரகசியம் சதசியம் உண்டு, ஒரு அலுவலகத்துல சதசியம் ரகசியம் உண்டு, ஒரு அரசாங்கத்துல சதசியம் ரகசியம் உண்டு. இதை மனசுல வச்சுக்கணும். ஒரு பதிவிரத பெண் இருக்கா, அந்த பதிவிரத பெண்ணு தன் கணவனை பத்தி பப்ளிக்ல சொல்றது எத்தனையோ சொல்லலாம். எங்க ஆத்துக்கார் அது படிச்சிருக்கார், இது படிச்சிருக்கார், இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்டவர், எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு சில கெட்ட குணங்களையும் சொல்லலாம். ரொம்ப நல்லவர் மனசுல, ஆனா கொஞ்சம் முன்கோபிஸ்டர், இதெல்லாம் கூட சொல்லலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் தன் கணவனோட தான் தனிமையில் இருக்கிறத பத்தி 4 பேர் நடுவில் சொல்ல முடியாது. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில கூட சதசியம் ரகசியம் இருக்கு. ஆபீஸுக்கு போங்க, ஆபீஸ்ல போனா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். டாக்குமெண்ட்ஸ்ல ஹெட்டர் இருக்கு, அப்புறம் ஃபுட்டர் இருக்கு. ஹெட்டர்ல அந்த டாக்குமெண்ட்டோட பேரு, நம்பர், கம்பெனி பேர்லாம் போட்டிருப்பான். இந்த ஃபுட்டர்ல என்ன எழுதியிருப்பான்னா, இந்த டாக்குமெண்ட்டோட கிளாசிபிகேஷன் என்ன, அது எத்தகைய டாக்குமெண்ட் அது என்பதை எழுதியிருப்பான். அதுல ஜென்ரல்னு எழுதியிருப்பான். இந்த ஃபுட்டர்ல இருக்கும், ஆபீஸ்ல பார்த்தா தெரியும், ஜென்ரல் அப்படின்னு எழுதியிருப்பான். அல்லது ரெஸ்ட்ரிக்டட் டாக்குமெண்ட், அந்த டைப் தான் அது, வெறும் ரெஸ்ட்ரிக்டட் டாக்குமெண்ட்னு இருக்காது. இந்த ஃபுட்டர்ல கேவலம் ஜென்ரல்னு இருக்கும். அது மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கும், லிமிடெட் அப்படின்னு இருக்கும். இது ஒரு 5 இருக்கு. இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள்ல டாக்குமெண்ட்ஸை, இது சம்பிரதாய டாக்குமெண்ட்ஸ், இந்த கிரந்தங்கள் எல்லாம் சம்பிரதாயத்துடைய டாக்குமெண்ட்ஸ். சம்பிரதாய டாக்குமெண்ட்ஸை 2ஆ பிரிச்சிருக்கோம். ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை 5ஆ பிரிச்சிருக்கோம். ரெஸ்ட்ரிக்டட், ஜெனரல், லிமிடெட் சர்க்குலேஷன், இப்படிலாம் போட்டு விபாகம் பண்ணி வச்சிருக்கா. அதுல அந்த ரெஸ்ட்ரிக்டட் இருக்க, அந்த ரெஸ்ட்ரிக்டடை ஜெனரல் டாக்குமெண்ட்டாக ட்ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் கொடுத்தால் ஆக்சுவலா ஜெயில் வரை போடலாம். ஆக்சுவலா இருக்கு, ஜெயில கூட அட்லீஸ்ட் இந்த பாதுகாப்பு துறை சம்மந்தப்பட்ட விஷயத்த, அப்படி பிரைவேட் கம்பெனியில வேலை பண்ணதால சொல்றேன், பிரைவேட் கம்பெனிலேருந்து ஒரு சில பாதுகாப்பு துறை அதுக்கு வேண்டிய காரியங்களை பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, அந்த அவ கொடுக்குற கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸை நான் தப்பி தவிர எங்கேயாவது ஒரு பேப்பர் காத்துல பறந்து போய் வெளில இருந்து அதை பார்த்தால் கூட கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்றது மாத்திரம் இல்லை, ஈவன் ஜெயில போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, சம்பிரதாயத்துல நீங்க ரகசியம் சதசியம்னு எப்படி பிடிப்பீங்க டாக்குமெண்ட் என்று சொன்னால், ஆபீஸ்ல இப்படி பிரிக்கிறத பார்க்கிறோம். இது எதற்காக பிரிக்கப்படுறது என்று சொன்னால், குறுகிய நோக்கத்தால பிரிக்கப்படலை. இந்த ரெஸ்ட்ரிக்டட் டாக்குமெண்ட்டை ஜெனரல் டாக்குமெண்ட்டாக நினைச்சு அது வெளியில போனால் தேசத்துக்கும் கெடுதல். அது மாதிரி இந்த தனிமையில சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயத்த பப்ளிக்ல சொன்னா சொன்னவனுக்கும் கெடுதல், கேட்டுட்டவனுக்கும் கெடுதல். அந்த உண்மையில தனிமையில சொன்னா வரக்கூடிய லாபமானது பப்ளிக்ல சொன்னா வரவும் வராது. ஆகையினாலே இப்ப நாமே கூட என்ன பண்றோம், ஆத்துக்குள்ள பேசும்பொழுதோ காலக்ஷேபம் சொல்லும் பொழுது, காலக்ஷேபம் சொல்லும் போது இருக்கிற சைலிக்கும் உபன்யாசம் பண்ணும்போது இருக்கிற சைலிக்கும், காலக்ஷேபம் சொல்லும் போது நம்ம மனசுல பட்டதை பேசுறோம். ஏன் பேசுறோம், இருக்கிறவாள்லாம் அது க்ளோஸ்டு சர்க்கிள், அவ நம்ம புரிஞ்சுப்பா, இந்த விஷயம் வெளில போறது இல்லைன்னு. அதே உபன்யாசம் பண்ணும்போது யோசிச்சு நம்ம ஸ்பீடே குறைஞ்சி போறது உபன்யாசத்துல. ஏன், இது யாரை ஹர்ட் பண்ணிடுமோ, என்னவோ ஏதோ, இதை கான்ட்ரவர்சி பண்ணிடுவாரோ, எவ்வளவு யோசிக்கிறோம். ஆகினால் இந்த சதசியம் ரகசியம் என்கிற இந்த விபாகம் அவசியம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ரகசிய காப்பு பிரமாணம். ஏன் எம்எல்ஏவானா எம்பி ஆனால் சட்டசபையிலையோ பார்லிமெண்ட்லயோ என்ன பண்றார், ரகசிய காப்பு பிரமாணம், அதாவது பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளும் போது 2 இடத்துல சிக்னேச்சர் போடுறார். அப்போ ரகசிய காப்பு பிரமாணம் என்று ஒரு சிக்னேச்சர் போடுறத பார்க்கிறோம். ஆகினால் இது குறுகிய நோக்கத்தால் ஏற்படப்பட்டதல்ல. ப்ராப்பர் சேனல்ல போனோம், ப்ராப்பராக இந்த விஷயமானது சொல்ல வேணும். அப்ப சதசியத்துல சொன்ன விஷயங்களாலே ஒத்தன் சம்பிரதாயத்துல ஈடுபாடு ஏற்பட அவனை ரகசியத்துல கூட்டு வந்து பண்றோம். ஒரு சில டாக்டர் கிட்ட போறோம், ஹாஸ்பிட்டல்ல சதசியம் ரகசியம் இருக்கு. அப்ப என்ன பண்றான், சாதாரணமா ஏதோ ஜுரம் அப்படின்னா அங்க மற்ற பேஷண்ட் இருக்கும் போதே கூட அங்கேயே வச்சு பார்த்து செக் பண்றான். ஆனா ஒரு சில குஹ்ய ரோகங்கள் இருந்தால் இந்த வியாதி இவாளுக்கு இருக்குன்னு மற்றவாளுக்கு தெரியக்கூடாதுன்னா தனி ரூம்ல கொண்டு போய் செக் பண்றதை பார்க்கிறோம். இது குறுகிய நோக்கத்தால பண்ணப்பட்டதில்ல. இது பப்ளிக்ல இருக்க வேண்டியது பிரைவேட்ல, அதாவது பப்ளிக்கா இருக்க வேண்டியதை பிரைவேட்ல பண்ணலாம். இப்போ அந்த சாதாரண ஜுரத்தை ஒரு ரூம்ல உட்காந்து வச்சு செக் பண்ணலாம். ஆனால் ஒரு சில கொடூரமான வியாதியை எல்லா நடுவுலையும் செக் பண்ண முடியாது. அப்போ சதசியத்துல சொல்றத ரகசியத்துல சொல்ல முடியும். ஆனா ரகசியத்துல சொல்றது மொத்தத்தையும் சதசியமாக சொல்ல முடியாது.
ஆகையினால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இதனால ரகசியமாக இருக்க வேண்டியதை சதசியமாக சொன்னால் லாபம் வராது என்பது மாத்திரம் இல்ல, நஷ்டமும் ஏற்படும், எல்லாருக்கும் நஷ்டம் ஏற்படும் என்பதனால இது சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே இப்படி சம்பிரதாயத்துல குறுகிய நோக்கத்தால பண்ணப்பட்டதுன்னு, இது எல்லோருக்கும் பலன் உண்மையாக சென்று அடைய வேண்டும் என்பதற்காக பண்ணப்பட்டது. சரி, இந்த சாஸ்திரமும் சம்பிரதாயம் என்கிற ரெண்டும் இல்லாட்டால் என்ன ஆகும்? சாஸ்திரம் மட்டும் இருக்கு, சம்பிரதாயம் இல்லை. சம்பிரதாயம் இருக்கு, அதுக்கு சாஸ்திரம் மூலம் இல்லை. அப்ப என்ன கதி ஆகும் சொன்னால் ரெண்டும் நஷ்டம். சாஸ்திரம் இருக்கு, சம்பிரதாயம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வேதத்துல பரசமர்ப்பணம் என்கிற, அதாவது சரணாகதி என்கிற சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி வேதம்னு சொல்றோம். சம்பிரதாயம் இல்லாமல் போனா என்ன ஆகும்? சரி, ஸ்வேதாஸ்வரதர உபனிஷத்து ஒருத்தன் பாஷா, அதுல பிரபத்திக்கு கரண மந்திரம் இருக்கு, ஓஹோ பிரபத்தின்னு ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டான். ஸ்ரீமத் ராமாயணத்தை எல்லாரும் எழுதுறா, முதல்ல சொல்ற போது இது சரணாகதி வேதம் என்றதுல சந்தேகம் இல்லை. திருச்சட சரணாகதி பண்ணிருக்கா, விபீஷணார்மா சரணாகதி பண்ணிருக்கா, இளை பெருமாள் சரணாகதி பண்ணிருக்கா, காகாசுரம் சரணாகதி எல்லாத்தையும் வாசிட்டான். ஓ சரணாகதி பண்ணா பெருமாள் பலன் கொடுப்பேன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனா இப்ப எப்படி பண்றதுன்றது எப்படி தெரியும்? பிரபத்தி பிரயோகம் இல்லாமல் போனால், இப்போ இங்கதான் சம்பிரதாயத்தோட வேலை வருது. இப்போ சம்பிரதாயத்திலேயே கூட பார்த்தோம் என்று சொன்னால், இப்படி இப்போ மூலம் இல்லாத, சாஸ்திர மூலம் இல்லாத சம்பிரதாயம் இருக்குது. ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகதி வேதம்னே சொல்ல முடியாமலே அது சரணாகதி பத்தியே பேசல. ஸ்ருதியில எங்கேயும் சரணாகதி பத்தியே பேச்சு இல்லை. நாம ஒன்று சரணாகதின்னு வச்சா அப்ப இது கல்பிக்கப்பட்டது. உண்மையில இது ஒரு மோட்ச மார்க்கம் அல்ல, வைஷ்ணவ ஆச்சாரியர்களாலே கல்பிக்கப்பட்டது அப்படி என்று அப்போ அது பலன் கொடுக்காது. ஏன்னா சாஸ்திரம் மூலமாக இல்லை, இதுல நம்பிக்கையும் ஏற்படாது. சரி, அதனால என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல எங்கேயும் சரணாகதியை பத்தி சொல்லப்படவில்லை, சரணாகதி மோட்ச மார்க்கம்னு சொல்லப்படாமல் இருந்து ஆழ்வாராச்சாரியர்கள் மட்டும் எழுதி வச்சா அது கேவலம் சாஸ்திரத்தை மூலமாக கொள்ளாத கேவல சித்தாந்தமாக இருக்கு, அது கேவல சம்பிரதாயமாக இருக்கு. அதுல ஜனங்களுக்கு மகா விசுவாசம் ஏற்படாது, பரசமர்ப்பணம் பண்ணிக்க மாட்டா. சரி, சாஸ்திரம் மூலம் இருக்கு, சாஸ்திரத்துல இந்த பரசமர்ப்பணத்துக்கு வாக்கியங்கள் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி வேதம்னு சொல்றோம், எல்லாம் இருக்கு. பாஞ்சராத்திரத்துல பரசமர்ப்பணத்தை பத்தி அவ்வளவு சொல்லி இருக்கு. ஆனால் சம்பிரதாயம் இல்லாமல் போனால் பரசமர்ப்பணம் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கொள்ள முடியாது. அப்போ இப்ப சம்பிரதாயத்தை என்ன பண்ணும், அப்புறம் என்ன பண்ணும், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஸ்ரீமத் ரகசியத்திரைசாரம் பிறந்தது, கத்திய ரகசியம் பிறந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ரகசியமாக இருக்கவேதான் எம்பெருமானாருக்கு முற்பட்டவர்கள் எல்லாம் இப்ப இதே ரகசியத்திரைசார சுவாமி தேசிகன் சாட்சியதை பாஷிகாரால் சாய்க்க முடியாதுன்னு, அவர் என்ன முட்டாளா பாஷிகாரர்? ஆகினாலே அவர் ஏன் கத்தியம் மாத்திரம் வாசிக்கிறாருன்னா, அந்த காலத்துக்கு இந்த அளவு சீக்கிரட்டை ரெக்கார்ட் பண்ணா போறோம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. இப்போ பாஷிகார் கத்திய சாட்சியரை ஆளவந்தாரால சாய்க்க முடியாதா? நாதமுனிகளால் கத்தியம் சாய்க்க முடியாதா? இதே ரகசியத்திரைசாரத்தை நாதமுனிகள் சாய்க்க முடியாதா? முடியாததால இல்லை, அந்த காலத்துக்கு அது தேவையில்லை. அப்போ ரகசியத்தை கூட கொஞ்சம் சதசியமாக்க வேண்டிய காலம் வருது. ஆனாலும் அது எப்படி ரகசியத்தை சதசியமாக்கலாம் என்று ஒரு கேள்வி வருது. அதுக்காக தான் என்ன பண்ணா, ரகசிய திரைசாராதிகள்ல கூட மணிப்பிரவாடமாகவும் சம்பிரதாயத்துல ஈடுபாடு இல்லாதவர்களால ரகசிய திரைசாரம் நல்ல வையாகரன், நல்ல விற்பத்தி இருக்கு, ரகசியத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஐஷிங்கருடைய சாரபோதனி ஆரம்பத்திலேயே ஸ்ரீபாஷ்யாதிகளிலே சிறபரிச்சயம் பண்ணின மகாபுராத்தியர்களுக்கும் அறிவதறிதான அர்த்தங்களை பொதித்து கொண்டிருப்பதாலும் சர்வராலும் கொண்டாடப்படும் ஓர் அற்புத கிரந்தம் என்று ஐடிங்கர் சாய்கிறார். அப்போ இப்போ சுவாமி தேசனுக்கெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருது. நாம கடக்க இந்த சில்லற கிரந்தங்களையும் ரகசியத்தை எழுதி வைக்காட்டா மேல இந்த பிரபத்தி மார்க்கம் புல்முளைக்கும் என்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனா ஒருவடியா ரகசிய கிரந்தத்தை புஸ்தகத்துல எழுதவும் முடியாது. அப்ப என்ன பண்றான்னா, கிரந்தத்துல எழுதவும் எழுதணும், ஆனா ஒருத்தன் தானா படிச்சு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது, அப்படி இருக்கணும். அதற்காக என்ன பண்ணா, மணிப்பிரவாடம் அந்த சைலியையும் மணிப்பிரவாடமாக்கிட்டு பல விஷயங்களை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி செவி வழியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது போய் சேரும் என்ற அளவுக்கு கடினமாக்கி அப்படி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு எழுதினேர குரு பரம்பரா சார சாட்சியர் 32 அதிகாரம் எழுதினேர கடைசியில அந்த ஒரு பிரபத்தி பிரயோகான்னு ஒரு அதிகாரம் வச்சு இந்த பிரபத்தியை பண்ணிக்க வேண்டிய, இப்ப சாத்த பிரயோகம் பிரிண்ட் பண்றோமோன்னா அது மாதிரி பிரபத்தி பிரயோகான்னு ஒன்று பிரிண்ட் பண்ணிருக்கலாமே, ஒரு அதிகாரம் வச்சிருக்கலாமே. அப்படின்னா அதை வைக்கல. அப்ப என்ன பண்ணுவோம், ரகசியத்திரை சாரம் சேவிச்சவனுக்கும் பிரபத்தியை பண்ணி வைக்க முடியாது. இப்ப ஓரான் வழியாக ஆச்சாரியால் வழியாக அது வரணும் என்று கால கட்டாயம் நாம் அவளை கந்தர்வமாக எழுத வைத்தும் கூட அவ ஒரே வழியா அந்த ரகசியத்தை சதசியம் ஆக்கல. அதை ரகசியத்தை ரகசியமாகவும் வச்சுக்கணும். ஆனா பிற்காலத்துல மதிபேதம் வந்து இந்த பிரபத்தி மார்க்கம் கெட்டுடக்கூடாது, பிரபத்தி மார்க்கத்துல யாருமே வழிபோக்கர்கள் இல்லாத போயிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு கைங்கரியத்தை சுவாமி தேசிகாதிகள் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆகையினாலே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாஸ்திரம் மூலம் இல்லாட்டால்
ஒருவேளை ரகசியத்திரை சாரமோ சுவாமியோட கிரந்தங்களோ சாஸ்திர மூலம் இல்லாமல் இருந்தால் இதுல நமக்கு நம்பிக்கை வராது. சுவாமி தேசியம் கல்பிச்சுட்டார் என்று சொல்லுவோம். சாஸ்திர மூலம் இருக்கு, இப்ப சுவாமி தேசியத்தை சாதிக்கல அப்படின்னு நம்மளால பிரபத்தி பண்ணிக்கொள்ள முடியாது. அதுல இருந்து என்ன தெரியுது, எந்த அளவுக்கு சாஸ்திரம் முக்கியமோ அந்த அளவுக்கு சம்பிரதாயமும் முக்கியம். ஆகையினாலே இப்போ நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கான் அவன், ஆனா ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அப்போ பிரயோகம் இல்லை. மார்க்கெட்டிங் யாரும் பண்ணல அந்த ப்ராடக்ட்டுக்கு. அப்போ என்ன ஆகும், ப்ராடக்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஜனங்களை போய் சேராது. அப்போ மார்க்கெட்டிங் டீம் இல்லாம ப்ரொடக்ஷன் டீம் இல்லாம, அதுதான் சொல்றா டிசைன் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றான். டிசைன் நல்லா இருக்கு, இதை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போக முடியுமா முதல் கேள்வியா தான் கேட்குறான். கொஞ்சம் டிசைன் குறைவாக இருந்தா கூட, நல்ல ரொம்ப நல்ல சூப்பர் டிசைன் இல்லாட்டா கூட ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னா அது மார்க்கெட்டுக்கு வந்துடுது. ஆனா ரொம்ப நல்ல டிசைன் ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன ஆகும், அது மார்க்கெட்டுக்கு வராமல் போயிருக்குது. அப்போ அதாவது லௌகிக திருஷ்டாந்த அடியன் கொடுக்கறதுக்கு இது உபன்யாசமா இருக்கு. இது ரகசிய விஷயம், நீங்க அங்க நேரம் ஆச்சாரியால் யாரு சொல்ல போறாளோ அங்க அந்த ப்ரோக்ராம்ல கேட்டுங்கோ. அதுக்காக நான் ஒரு லௌகிக திருஷ்டாந்தம் கொடுக்கறது மனசுல பதியறதுக்காக சொல்றேன். அப்போ சம்பிரதாயமும் முக்கியம், சாஸ்திரமும் முக்கியம். சம்பிரதாயம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சாஸ்திரம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு சம்பிரதாயம் முக்கியம். இது சம்பிரதாயம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடக்கூடாது. ஆகையினாலே அதனாலதான் சாஸ்திரங்கள்லயே கூட அந்த சிஷ்யனை பரீட்சை பண்ணிட்டு, இதையும் இது அடியேன் இது நான் விஞ்ஞாபிக்கிறது மொத்தமே சுவாமியோட சம்பிரதாய பரிசுத்திய பங்கிகளை மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன். அதனாலதான் சுவாமி தேசிய இடத்துல பிரஜாபதி வாக்கியத்தை எடுத்துக்காட்டுறேன். அதனால்தான் இந்த ரகசிய விஷயங்களும் ப்ராப்பர் சேனல்ல போகணும் அப்படின்றதுக்கு தான் சிஷ்யால பரீட்சை பண்ணிட்டு கொடுக்குறாள் அப்படின்னு சொல்றேன். அது நிறைய விஷயங்களை ஆச்சரியமா சாதிச்சிருக்கேன் சுவாமி சம்பிரதாய பரிசுத்துல. நீங்க அங்கேயே வித்வான்கள் சொல்ல கேட்க போறப்போ, அதாவது ஆள வந்தாரே அவ தாத்தா ஏன் நேரவே தனக்கே சிஷ்யனாக்கல, தன்னுடைய சிஷ்யாளுக்கு சிஷ்யாளாக ஏன் ஆக்கினார்? இது காரணம் இருக்கு. அவர் பரீட்சை பண்ணிட்டு அந்த சிஷ்யனுக்கு ஆகாங்ஷை இல்லாத போது சொல்லி தரக்கூடாது, முதலியவற்றெல்லாம் மனசுல வச்சுட்டு தன் பேரனுக்கு தானே விஷயங்களை சொல்லி தராமல் தன் சிஷ்யர்களை அவருக்கு ஆச்சாரியராக்கினார். இதெல்லாம் காரணம் இருக்கு. இது கேவல சம்பிரதாயத்துல மாத்திரம் இல்ல, சாஸ்திரத்திலே இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல பிரஜாபதி வாக்கியத்துல 2 பேர் சிஷ்யனா வரா, விரோச்சனன் அத மாதிரியாக இந்திரன், இவா 2 பேரும் வரா. அவரை முதல்லயே சரீரமே ஆத்மாங்கிற மாதிரி உபதேசத்தை பண்ணிட்டார். அவன் விரோச்சனன் என்ன பண்ணா, அது சரின்னு நினைச்சுட்டு எழுந்து போட்டான். ஆனா இந்திரன் மட்டும் அவருக்கு சுசூஷ பண்ணி, இவர் ஏதோ நம்ம மனசுல சந்தேகத்தை கலப்பி கொஞ்சம் கொஞ்சமா சாத்மிக்க பாலூட்டுவாரை போலன்ற மாதிரியாக சந்தேகத்தை கலப்பி நமக்கு ஏதோ விஷயம் சொல்ல நினைக்கிறார் இவர் அப்படின்னு அவருக்கு சுசூஷ பண்ணி பிரஜாபதிக்கு மேல எனக்கு தத்விதி படிப்பாதைன படிகிருஷ்ணன் என்ன சேவையார் கிருஷ்ணன் சொன்னபடியாக அதெல்லாம் பண்ணி இவர் என்ன பண்ண சங்கானுபூர்த்தியை பண்ணிட்டார் இந்திரன் பிரஜாபதி இடத்துல. அவருக்கு ஆத்மஸ்வரூபம் உண்மையா தெரிஞ்சுது, அவன் விரோச்சனுக்கு ஆத்மஸ்வரூபம் சரியா தெரியாதே கிளம்பி போயிட்டான். ஆகினாலே இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஸ்ருதியிலே இருக்கு. அதாவது ஆள வந்தாருக்கு நேர சிஷ்யனாக தன் சிஷ்யனுக்கு சிஷ்யனாக்கிறது போல இதெல்லாம் பெரியவா இந்த காரியத்தெல்லாம் இது சம்பிரதாயம். இப்ப நமக்கு கேள்வி, இவர் ஏன் தன் பேரனுக்கு தானாக ஏன் பாடம் சொல்லி தரல, ஏன் இன்னொருத்தர ஆச்சாரியன் ஆக்கினார் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் கூட காரணம் இருக்கு. இது சம்பிரதாயமா இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் கூட காரணம் இருக்கு. இந்த சாந்தோக்கியோபனிஷத்தே பிரமாணம் இருக்கு. ஆகினால் அப்ப என்ன பண்ணா, விரோச்சனன் கெட்டு போனான், இந்திரனானவன் உஜ்ஜீவிச்சு போனான். ஆகினாலே அன்பிட் ஸ்டூடெண்டா இருந்தா எலிமினேட் பண்றது அந்த பிரஜாபதி. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை இன்னொன்னு உபனிஷத்தெல்லாம் பாருங்க, ஆரம்பத்துல எடுத்துட்ட விஷயத்தை சொல்லிட்டு போலாமோ, குருவை வாருணி வருணம் பிதரம் உபசசாரா அதிகி பகவோ இப்படி எல்லாம் சரித்திரம் எல்லாம் எதுக்கு சொல்றது, அவருடைய வம்சத்தை பத்திலாம் வாருணிகின்னு எதுக்கு சொல்லணும், ஆருணேகான்னு எதுக்கு சொல்லணும், இந்த பிரஜாபதி கிட்ட வந்தா விரோச்சனன் வந்தா இந்திரன் வந்தா அவர் முதல்ல இப்படி உபதேசம் பண்ணார் அப்படின்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அன்பிட்டான ஸ்டூடெண்ட்டை எலிமினேட் பண்ற ப்ராசஸும் வேணும் ஆச்சாரியத்துல. என்ன சம்பிரதாயத்துல கெடுதல் வரும் என்றதை காட்டுறதுக்காக அதுக்காகவும் இந்த டீச்சிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்க வேணும். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆகாங்ஷை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆகாங்ஷை இல்லாத பசியே இல்லாத போது சாதம் சாட்டா என்னவோ அதே தான் ஆகும். அவ கேட்கிறவாளுக்கு ஆகாங்ஷை இல்லாத இந்த ரகசியம்னு வச்சதுக்கே காரணம், ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு உபன்யாசம் பண்றோம். இப்போ பல பேர் நல்ல உபன்யாசங்களை கேட்டு சம்பிரதாயத்துக்குள்ள வருவார்கள். உபன்யாசத்தை குறைச்சி சொல்லல, உபன்யாசம் அவசியம் நடக்கணும், அங்கங்க நடக்கணும், தெருக்கு உபன்யாசங்கள் நடக்கணும், மகாபாரத கூத்துக்கள் எல்லாம் நடக்கணும், கிராமிய கலைகள்லாம் வளரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுதான் கொண்டு வந்து சம்பிரதாயத்துக்குள்ள சேர்க்க வைக்கிறது. ஆனா எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆனா அது போராது, அது முதல் ஸ்டெப்பு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து ஒரு குழந்தைக்கு அப்படியே கலந்த சாதம் மொத்தத்தையும் வாயில அடைக்க முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமா தானே ஊட்டுறோம். ஊற்றனை இடுவாரை போலன்ற மாதிரி அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து எதுக்காக இந்த பிரஜாபதி வாக்கியத்தில் இந்த சரித்திரத்தை எழுதுது. எல்லா உபனிஷத்துலயும் ஆரம்பத்துல பாருங்கோ
அது ஒரு உரையாடலாக இருக்கு. ஏன் ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இருக்கணும்? இந்த ஸ்ருதி விஷயங்கள் கூட உங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தாலே அறியப்பட வேண்டும், சத் சம்பிரதாயத்தாலே அறியப்பட வேண்டும். அப்ப ஆச்சாரியனுக்கு இது ஒரு கடமை. விரோச்சன மாதிரி இருக்கானா சிஷ்யன், இந்திரன மாதிரி இருக்கானான்னு பார்க்கணும். இந்திரன மாதிரி சிஷ்யனுக்கு தான் உபதேசத்தை பண்ணி வைக்கணும். அப்போ எலிமினேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும். இது இப்படி இருந்தாதான் பலமானது பூர்ண பலனானது கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஆகினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த சம்பிரதாயம் இது, தோஷம் இல்லாத சம்பிரதாயம் இது, பிரமாணங்களை மூலமாக கொண்ட சம்பிரதாயம் எம்பெருமான சம்பிரதாயம், பிரமாணங்களுக்கு முரண்படாத சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். இப்படிப்பட்ட சம்பிரதாயம் வியாசர் போதாயனர் முதலியோர்களாலே யதாதிகாரம் பிரவர்த்திதமான இந்த வேதாந்த சம்பிரதாயத்துக்கு இந்த யுகத்துல கலியுகத்துடைய ஆரம்பத்துல சுவாமி பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு சுவாமி நம்மாழ்வார் ஆச்சாரியராக ஆனார். அதனால்தான் நம்ம குலபதி என்று அவரை சாய்க்கிறோம். சம்ஸ்கிருதத்துல குலபதினா 10,000 சிஷ்யரை கொண்டவான்னு சொல்றா. லட்சக்கணக்கான சிஷ்யாரை இன்னைக்கு வரை 5000 வருஷமா நாம யாரு இந்த சத்சம்பிரதாயம் இருந்தாலும் நம்மாழ்வாருடைய சிஷ்யர்கள். அதனால அப்படிப்பட்டவர். அந்த நம்மாழ்வாரிடத்திலிருந்து நாதமுனிகளுடைய வம்சமானது மதுரகவி ஆழ்வார் மூலமாக வந்ததும், யோக தசையில நாதமுனிகள் சுவாமி நம்மாழ்வாரை சாட்சாத்கரிச்சதாலேயும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியரானார். அதுக்கப்புறம் நாதமுனியிலேருந்து கீழே நாம சொல்லிட்டு வரோம், பரம்பரையை சொல்லிட்டு வரோம். அப்படி அவிச்சின்னமான பரம்பரையாக இந்த விஷயங்கள் நம்மளவும் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு மேல நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரியராக முடியும் சத்சம்பிரதாயத்துல சொன்னால் அது சாஸ்திர விருத்தம் இல்லையா என்று சொன்னால் சாஸ்திரத்துல ஒரு தோஷமும் இல்லை. ஞானம் நமக்கு யாரிடத்திலேருந்து வானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேல சந்தேகம், அப்ப தேவ பாஷை இல்லையே, எந்த பாஷையா இருந்தாலும் பரவாயில்லையா, வைதிக பாஷையாலத்தானே ஞானம் சம்பாதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாஷாந்தரமும், அதாவது கர்மானுஷ்டான விஷயத்துலதான் பாஷாந்தரம் கூடாது, ஞான சம்பாதனார்த்தம் பாஷாந்தரமும் கூடும். இப்ப நாமே பிராச்சீன காலத்துல சம்ஸ்கிருதம் தமிழ் தவிர காலக்ஷேபத்தில் உபயோகப்படுத்த மாட்டா. நாம் இப்ப இங்கிலீஷ் உபயோகப்படுத்துறோம். ஏன் இங்கிலீஷ் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப தமிழ் கிராமரும் வாசிக்குவாள் காலக்ஷேபம் பண்ணுவா, சம்ஸ்கிருத கிராமம் தெரியாதுன்னா அவளுக்கு ருச்சி பிறக்கிறதுக்கு இன்னைக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்க ஒரே இங்கிலீஷை கூட கலந்து சொன்னால் நாளடைவில் இப்ப நமக்கு ஓரளவுக்கு அவ என்ன பண்ணுவா, அப்புறம் சாகித்ய வாசிக்கணுன்ற எண்ணம் வரும், ஆத்துக்கு போய் எடுத்து பார்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சம்ஸ்கிருதம் பிக்கப் ஆன விட்டு இங்கிலீஷை நிறுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா முதல்ல அதில் ஈடுபாடு இல்லாத போயிடும். ஆகினால பகவத் விஷய கானத்துக்கு பாஷா கீதி தோஷம் இல்லை, தத்துவ விஷயத்துக்கு கூட பாஷா கீதி தோஷம் இல்லை. அதனால பாஷாந்தரமும் கூடும். சுவாமி நம்மாழ்வார் தமிழ்ல தானே சாச்சிருக்காரு என்று சொன்னால் பாஷாந்தரமும் கூடும். ஆகினாலே அதுவும் பாஷாந்தரத்துல கூட 2 விதமாக இருக்கு. சுவாமி தேசிகன் தமிழ் பாஷாந்தரம் மட்டும் பார்க்கவானா, சம்ஸ்கிருதத்தோட ஒப்பிட்டால் தமிழ் அந்த அளவு உயர்ந்தது. பாஷா கீதிகி பிரசஸ்தா, இங்க சங்கிரகமா ஒரு தமிழ் இந்த சம்பிரதாய பரிசுத்தில சாச்சிருக்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரு சில ஸ்லோகங்களோ பந்திகளோ இருக்கு மேல. பாஷா கீதிகி பிரசஸ்தா பகவதி வச்சனாது என்றெல்லாம் சாச்ச அகஸ்திய பிரசுத்தாது என்று சாய்கிறேன். அதாவது சம்பிரதாயத்துக்குள்ள சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறது கூட மேல விஷயம் அதுதான். அபிப்பிராய பேதம் இருக்கிறது. இவ்வளவு சத்சம்பிரதாயமும் நீ மார்த்தடிக்கிற, இந்த சத்சம்பிரதாயத்துக்குள்ள இப்படி அபிப்பிராய பேதம் வந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டு பதில் சாய்கிறேன். இந்த பாஷை விஷயத்துல கூட அபிப்பிராய பேதம் இருக்கு. அது ஆரிய சிதைவு என்று திருநெடுந்தாண்டகத்துல பெருவாச்சாம்பல சாச்சிருக்கேன். இந்திரர்க்கும் பிரமருக்கும் முதல் வந்தன்னை இருநிலம் கால் தீநீர்பின் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி என்ற இடத்துல ஆரிய பாஷையான சம்ஸ்கிருத பாஷையை முன்னே சொல்லி ஆரிய சிதைவான தமிழ் பாஷையை பின்னே சொல்ல பிராப்தமாயிருக்க முன்னே சொல்லிட்டேன் என்று பங்கி சாச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால அவர் அபபிரம்சம்னு தெரிகிறது. பெரியவாச்சாம்பிள்ளை தமிழ் என்பது அபபிரம்சம்னு திருவுள்ளப்பட்டிருக்காருன்னு தெரியுது. ஆனா சுவாமி தேசிகன் சாச்ச அகஸ்திய பிரசூதாது என்று சொல்லியிருக்கிறதுனாலே இது அபபிரம்சம் இல்லை என்று சுவாமி திருவுள்ளப்படுறார். இப்படிப்பட்ட சின்ன சின்ன, அதாவது சுவாமி சுதபிரகாசி ஆச்சார் எப்படி ஆனால் ஐக்கியசாஸ்திர சொல்ற இடத்துல ஜெய்மினி மகிழ்ச்சிக்கும் அது மாதிரியாக வியாசருக்கும் திருவுள்ளத்துல வித்தியாசம் இருக்கிறதுனால இது ஐக்கியசாஸ்திரம் சொல்ல முடியாது என்று கேள்வியை கேட்டுக்கொண்ட போது சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் ஐக்கியசாஸ்திரத்துக்கு குலைச்சிடாது. பிரதானமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்து போற விஷயத்துல அப்படி பார்த்தா லோகத்துல எந்த சாஸ்திரமுமே நினைச்சிருக்க முடியாது. வியாக்கரண சாஸ்திரத்துல எத்தனை இடத்துல வையாகரணாளுக்குள்ள இப்படிதான் நிர்வாகம் அப்படிதான் நிர்வாகம்னு சொல்றாங்க. ஆனா அபிப்பிராய பேதம் வையாகரணாளுக்குள்ள இருந்தாலும் சப்தஸ்வரூபம் மாறுறது இல்லை. அதாவது ஒரு சில கிராமர் விதிகள்ல இப்படித்தான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம்னு சொன்னாலும் அந்த கிராமர் விதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சொற்கள் இருக்க அந்த சொற்களுடைய ரூபத்துல வித்தியாசம் வராத வரை
இல்லை வையாகரனாலுக்குள்ள மதிப்பேதம் இருந்துட்டு போட்டோமே. அது சொல்லையே மாற்றுறது அப்படின்னா அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரியாக இந்த பாஷை விஷயத்திலேயே பெரியவாச்சாம் பிள்ளைக்கும் சுவாமி தேசிகனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு தெரியுது. அவர் அபபிரம்சம்னு, ஏன்னா அவர் பங்கி ஸ்பஷ்டமாக ஆரிய பாஷையான தமிழ் சம்ஸ்கிருத பாஷையை முன்னே சொல்லி ஆரிய சிதைவான தமிழ் பாஷையை பின்னே ஆரிய சிதைவானன்னு சாச்சிருக்கிறதுனால அவர் அபபிரம்சமான மொழி என்று அவர் திருவிழப்பட்டிருக்கே தெரியுது. இது ஒரு பெரிய கடைசியில அதனால நாங்க தமிழவாதி 2 பேரும் அருளிச்சையில கொண்டாடுறா, 2 பேரும் பிரமாணமாக எடுத்துட்டா. அங்க வித்தியாசம் வரல, வழியில கொஞ்சம் வித்தியாசம் வந்தாலும் என் ரிசல்ட்ல வித்தியாசம் வராத போது அதை பெரியதாக ஆக்க வேண்டாம். முக்கிய விஷயத்துல விரோதம் வராத போது, முக்கிய விஷயங்களே கூட சின்ன சின்ன நிர்வாக பேதம் இருக்கிற பொழுது அது சம்பிரதாய பேதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது சின்ன மனுஷா தான் என்ன பண்ணுவா, ஓ இவர் அப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி சொல்லிட்டார், இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவா. அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப சம்பிரதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில அபிப்பிராய பேதங்கள் கூட இந்த சம்பிரதாய பரிசுத்திங்கிற கிரந்தத்துல சுவாமி 2ஆக கிளாசிஃபை பண்ணி தத்துவ விஷயமான அபிப்பிராயம், ஆச்சார அனுஷ்டான விஷயமானது என்று 2ஆக பிரிச்சு கொண்டு தத்துவ விஷயத்துல தாத்பரிய பேதத்தினாலேயும் வாக்கிய யோஜனா பேதத்தினாலேயும் நிர்வாகம் பண்ணிவிடலாம். ஆச்சார விஷயமாக இருந்தால் தேசத்தால் வரக்கூடிய வித்தியாசம், காலத்தால் வரக்கூடிய வித்தியாசம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதற்கு அதனால வரக்கூடிய ஆச்சார வித்தியாசம், பொருளாதாரம், எத்தனையோ காரணங்கள் இருக்கு. காஞ்சிபுரத்துல இடுப்புல உத்திரியத்தை கட்டிண்டு பெருமாள் கைங்கரியம் பண்றவர் பத்ரிகாசிரமத்துல பண்ண முடியாது, அங்க சொற்ற போட்டு தான் பண்ண முடியும். அப்ப சம்பிரதாய பேதம் வந்துருத்து அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்கு பார்த்தா சம்பிரதாயம், இது எல்லா இடத்துலயும் சம்பிரதாய பேதம் இருக்கிற இடத்துல வெளிப்படையா பார்த்தா இருக்கா மாதிரி தோணும். அப்ப அது எப்படி ஒரே சம்பிரதாயத்தை சேர்ந்த ராமாயண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இடுப்புல வேஷ்டியை கொடுத்துட்டு, ஏன்னா பிரமாணம் இருக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் போதும் ஆச்சாரியால் சன்னதியிலையும் பிரதட்சணம் பண்ணும் போதும் பிரணாமம் பண்ணும் போதும் இடுப்புல வேஷ்டி இருக்கணும், இடுப்புலதான் உத்திரியம் இருக்கணும் அப்படின்னு இருக்க அப்படின்னு இந்த கேள்வியை பத்ரிகாசிரமத்துல கைங்கரியம் பண்ணவர்கிட்ட கேட்க முடியாது. அப்ப இப்படி எத்தனையோ விதத்துல இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்கா மாதிரி தெரியறத நாம் நிர்வாகம் பண்ணி கொள்ளலாம். அதனால நம் சம்பிரதாயத்தை போல ஒரு தோஷம் இல்லாத சம்பிரதாயத்தை பார்க்கவே முடியாது. தத்துவ விஷயத்திலே தாத்பரிய பேதத்தாலேயும் அதாவது வாக்கிய யோஜனா பேதத்தாலேயும் ஆச்சார விஷயத்திலே தேச காலாதி காரணங்களாலேயும் கூர்ந்து பார்த்தமையானால், வெவ்வேறு கோணத்துல பார்த்தமையானால் இந்த விரோதம் சம்பவிக்காது. ஞாசத்துக்கும் உபாசனத்துக்கும் இப்படி பல விஷயங்கள்ல சுவாமி இங்க ஒரு புல்லட் பாயிண்ட் போட்டா மாதிரி சாய்க்கிற, சுவாமி இங்க புல்லட் பாயிண்ட் போட்டா மாதிரி சாச்சிருக்க விஷயத்துக்கெல்லாம் தனித்தனி பக்தி சுவாமி வெவ்வேறு கிரந்தங்கள்ல சாச்சிருக்கார். ஒரு சில இடத்துல வியவஸ்தித பேதம் சொல்ற மாதிரி இருக்கு உபாசனத்துக்கும் ஞாசத்துக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தா துல்லிய பேதம் சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ வியவஸ்தித பேதமா வியவஸ்தித விகல்பமா துல்லிய விகல்பமா என்று கேள்வி கேட்டால், ஒரு சில பங்கி எல்லாம் பார்த்தா அப்படி நமக்கு கண்ணில் தெம்புறதே அப்படின்னு சொன்னா கண்டிஷனல் ஆப்ஷனா அன்கண்டிஷனல் ஆப்ஷனா என்ற சந்தேகம்லாம் வருது என்று சொன்னா, தோர்பா பலம் கிடைக்கிறது, பிரபத்தி பண்ணாலும் பக்தி யோகம் பண்ணாலும் கிடைக்கிற பலன் ஒண்ணுங்கிற கோணத்துல பார்த்தா துல்லிய பேதமாக இருக்கும். அதிகாரியை வச்சுட்டு பார்த்தால் இவன் இதுக்கு சக்தன் இவன் அசக்தன் என்கிற இந்த கோணத்துல பார்த்தமே ஆனால் வியவஸ்தித விகல்பம் வரும். அதாவது உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுடைய சக்தியாதிகளை வச்சுட்டு பார்த்தால் வியவஸ்தித விகல்பம் சித்திக்கிறது. 2 தாளை கிடைக்கூடிய பலன் சாமியமாக இருக்கிறதால அந்த கோணத்துல பார்த்தால் இது என்ன தெரியுது அப்படின்னா துல்லிய விகல்பமாக தோன்றுது. ஆகினால ஒரு சில இடங்களில் ஒரு சில பதப்பிரயோகங்களை பார்த்துட்டு அதை என்ன ஒண்ணுன்னா ஒரு சில இடங்களில் அதிசயோக்தியாக இருக்கும். ஒரு சில ஆச்சாரியால் அதிசயோக்தி சொல்லுவா. இப்போ 10 பேர் ஒரே விஷயத்துக்கு உபன்யாசம் பண்றா, ஒரே மாதிரி உபன்யாசம் பண்ண மாட்டார். ஒருத்தர் அதிசயோக்தி இல்லாம ஜோக்கு இல்லாம அப்படி ஒருத்தர் பண்ணுவார், சீரியஸா பண்ணுவார். ஒருத்தர் நடுவில் இது ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நகைச்சுவையை கூட்டுவார். அது தூங்காத இருக்கணும், அதுவும் நல்ல இடத்தால தான் அவர் கூட்டுவார். ஆனா அப்ப என்ன ஆகும்னா ஒரு சில இடத்துல அதிசயோக்தி இருக்கிற வாக்கியத்துக்கும் அதிசயோக்தி இல்லாத 2 பேருக்கும் ஒரே அபிப்பிராயம் இருக்கும். அதிசயோக்தி சொல்றவாளுக்கும் அதிசயோக்தி சொல்லாதவாளுக்கும் கூட மதிபேதம் இருக்கா மாதிரி தோணும். ஆனால் அதிசயோக்தியை சம்பிரதாயமா ஆக்காத வரை தோஷம் வேண்டாம். நேரடியா பார்த்தா வாக்கியத்துல தோஷம் இருக்கா மாதிரி தோணும். அதிசயோக்தியா எடுத்துக்கிட்டு சம்பிரதாயமாக்காத இருக்கிற பட்சத்துல சம்பிரதாயத்துல எந்த தோஷமும் ஏற்படாது. அது மாதிரிதான் எத்தனையோ இடத்துல 6 அர்த்தம் சாச்சிருக்கா. சர்ம ஸ்லோகத்துல பரித்தஜ்யா ஏகம் சப்தத்துக்கு 6 அர்த்தம் சொல்லியிருக்கா. அப்போ ஒரு ஆச்சாரியர் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்க, ஒரு ஆச்சாரியர் 3 அர்த்தம் சொல்லியிருக்க, ஒருத்தர் 2 சொல்லிருக்கா, ஒருத்தர் 3 சொல்லிருக்கா. இது எப்படி பேதம் வந்தது என்று சொன்னால், அவ சொன்னவா எல்லாருக்குமே சொன்ன விஷய வித்தியாசம் இருந்தாலும் பரசமர்ப்பணம் பண்ணிக்க வேண்டாம்னு யாராவது சொல்லிருக்காளா? அதாவது அது மாதிரியாக ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுறதா? இல்லையே. அப்ப முரண்படாத போது இருக்கிற பட்சத்துக்குள்ள நாம கிரகிக்கிறவா சாரகிராகியா இருக்கவள்
எதுல புனருக்தி தோஷம் இல்லாம வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பட்சத்தை எடுத்துக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ, முக்கியமில்லாத விஷயத்துல இருக்கக்கூடிய சின்ன வேறுபாடுகளோ, அல்லது ரொம்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சம்பிரதாயத்தை பேதிச்சிடாது. அதனால இப்படி உயர்ந்த உத்கிருஷ்டமான ஒரு சம்பிரதாயம் இது, பரிசுத்தமான சம்பிரதாயம் இது, தெளிந்த நீரோடை போன்ற சம்பிரதாயம் இது, ஓரான் வழியாக வந்த சம்பிரதாயம் இது என்று. ஏன்னா இது முதல்ல இந்த நம்ம சம்பிரதாயத்தை பற்றிய ஒரு காலேஜில் சேரணும்னா அந்த காலேஜை பற்றி நல்லெண்ணம் இருந்து அந்த குழந்தை சேர்ந்தாதான் அந்த அவனுக்கு சேரக்கூடிய காலேஜை பற்றியே ஒரு நல்லெண்ணம் இல்லாட்டா அவன் வாசிப்பு எப்படி இருக்கும்? அதனால அவசியம் இதை சம்பிரதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக சுவாமி இந்த சில்லற கிரந்தத்தை சாட்சார் கடல் முதத்தை கடைந்து சேர்த்த திருமால் அடிகாட்டிய நம் தேசிகர்தம் நிலை பற்றி சேர்ந்தோமே. அதனால சமுத்திரத்தை கடந்து அமிர்தத்தை சேர்த்தவனான ஸ்ரீபதியுடைய திருவடிகளையே உபாயமாகவும் உபேயமாகவும் காட்டி கொடுத்த பூர்வாச்சாரியாருடைய நிலையை அவலம்பித்து நாம் நம்முடைய சொரூபசத்தை பெற்றோம் என்று சுவாமி சாய்க்கிறார். அப்படி இந்த உயர்ந்த சம்பிரதாயம் இப்படியே மேல மேல ஏதாவது சத்விஷயங்கள் இது மாதிரி நடந்துட்டே இருக்கணும். இதை ஆர்கனைஸ் பண்ற சுவாமி அனந்தபுராஜார், ஆறாவதாச்சார், அங்க வந்திருக்க பாகவதாள் எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுட்டு அடியன் இந்த வார்த்தையை உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷ கோபஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர சமுதிர பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷ கோபஸ்ரீ நாராயணதேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷ கோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ. மாதிரியான ஒரு கடினமான இன்டெப்த் ஸ்டடி சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் சம்பிரதாய பரிசுத்தி. ஆனா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கிரந்தம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு காலேஜுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் எப்படின்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தாதான் அது மேல ஒரு அங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சம்பிரதாயத்தை பத்தி முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு கிரந்தம் ரொம்ப அழகா அதை வந்து, ஏன்னா இந்த மாதிரி கிரந்தங்களை புரியிற அளவுக்கு அது எளிதாக்கி சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில். அதெல்லாம் தேர்ந்தவர் அப்பேற்பட்ட சுவாமி பழவேரி லட்சுமி நரசிம்மாச்சார் சுவாமி, பாலாஜி என்று அழைக்கப்படுகிற லட்சுமி நரசிம்மாச்சார் சுவாமி ஒரு கிருப்பையோடு இதை அனுகிரகம் பண்ணார். அவர்களுக்கு நம்ம சரண் சார்பில் உங்க எல்லார் சார்பிலையும் நம்மளுடைய தண்டவத் பிரணாம பூர்வ தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறோம்.